ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு பைமோட் ஷாப்பிங் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறப்ப லொக்கேஷன் கேட்கும், லொக்கேஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சைடில் இருக்கிற 3 பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை வந்துட்டு ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்மளோட எஸ்பிஓவை ஓப்பன் பண்ணால் அதுலேயே டவுன்லோட் ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் போய் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணணுன்னே அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். இந்த மொபைல் நம்பர் வந்து எஸ்பிஓக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. நேமு எல்லாம் போட்டு பர்சனல் டீட்டெயிலெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க, மெயில் ஐடி எல்லாமே. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி தான் முன்னாடி ஷோ ஆகும், ப்ராடக்ட் வந்துட்டு ஷோ ஆகும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்குக்கு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு நீங்களே பேசி ரெடி பண்ணிக்கோங்க கண்டென்ட்டை. இப்போ வந்துட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த கண்டென்ட்டோட நான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்குக்கு பைமோட் ஷாப்பிங்கு பேசி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து இந்த வீடியோவோட மெர்ஜ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டென்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறப்ப திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் அதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளார போயிட்டு நம்மளுடைய டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்குக்கு நான் போய்க்கிறேன். அதில் கொடுத்துருக்குற டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக நம்ம அப்படியே காப்பி பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா யூடியூப்பில் வந்துட்டு நம்ம வீடியோ போட்டதுன்னே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இவங்க கொடுத்துருக்குற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும், ஸ்பான்சர் கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லாகின் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. மேலே வந்துட்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு பேமெண்ட் மெத்தட் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு டைம் அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து இது வந்து இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. வீடியோவோட லென்த் வந்து 3 மினிட்ஸ் இருக்கணும், ஓன் வாய்ஸ் இருக்கணும். அப்புறமா நம்ம கீழே இருக்கிற அந்த பிக்சரை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும், வீடியோவாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்பான்சர் கண்டென்ட் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ஃபேஸ்புக் டாஸ்க்லேயோ இன்ஸ்டாகிராம் டாஸ்க்லேயோ யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடல்ட் கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, பார்ட் டைம் ஜாப் பற்றி எதுவுமே போடக்கூடாது. அப்புறமா ஒரே வீடியோவை சேம் டாபிக் இருக்கிற வீடியோவை நம்ம வந்து இந்த டாஸ்க்குக்கு யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்பான்சர் நேமை வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஃபுல் பேமெண்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே இருக்கு இல்லையா ஸ்பான்சர் கீவேர்டு, அதை வந்து ஃபுல்லாக நம்ம காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். பைமோட் ஷாப்பிங்லேருந்து கீழே அப்ளிகேஷன் வர அந்த கொட்டேஷன் மார்க் டு கொட்டேஷன் மார்க் வர நம்ம காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டே வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நான் எந்த கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கேனோ அந்த கண்டென்ட்டோட தகுந்த மாதிரி டைட்டில் வந்து கொடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து 10 வேர்ட்ஸ் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் அவங்க சொல்லியிருக்கிற கீவேர்டை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். காப்பி பண்ண கீவேர்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அது கீழேயே உங்களுடைய வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனை வந்து 30 வேர்ட்ஸில் வந்து கீழே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வீடியோ எதை பற்றி வீடியோ அப்படின்ற மாதிரி ஒரு 30 வேர்ட்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேக்ஸில் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த டேக் இருக்கு இல்லையா, பைமோட் ஸ்பான்சர் கண்டென்ட்டோட டேகை மட்டும் எடுத்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். அது கூடவே நான் கொஞ்சம் கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், டேக்ஸை வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் அந்த மாதிரி டேக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடித்த உடனே கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்றத எஸ் அப்படின்னு கொடுத்து எனேபிள் பண்ணிக்கோங்க, அதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கமெண்ட்ஸ் ஆனா ஆஃபா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே பேக் போய்க்கோங்க.
விசிபிலிட்டி வந்து நீங்கள் எப்போ வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த டைமை ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு வீடியோ வந்து விசிபிலிட்டி செட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஆடியன்ஸ் வந்து நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். கொடுத்துட்டு உங்களுடைய தம்ப்நெயில் எல்லாம் செட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுற மெத்தட் முடிஞ்சது. இப்போது அந்த வீடியோவோட யூஆர்எல் லிங்க்கை வந்து காப்பி பண்ணி எடுக்க போகிறோம். இந்த வீடியோவை அப்படியே ஷேர் வீடியோன்னு கொடுத்தோன்னா அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர் வீடியோ வரும். ஷேர் வீடியோ கொடுத்து உங்கள் வாட்ஸ்அப்புக்கே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கோங்க அந்த வீடியோவை. சென்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஒரு லிங்க் வந்து தெரியும். அந்த லிங்க்கை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லிங்க்கு ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆயிரும். காப்பி பண்ண லிங்க்கை அப்படியே நம்ம எஸ்பிஓ டாஸ்க் பேஜ் இருக்குது இல்லையா, அந்த டாஸ்க் பேஜில் வந்து நம்ம லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். வீடியோ யூஆர்எல் அப்படின்ற இடத்துல வந்து அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைட்டில் நம்ம ஒய்டி ஸ்டுடியோ பேஜுக்கு போயிட்டு நம்ம டைட்டிலை வந்து காப்பி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக டைட்டிலை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. மினிமம் 10 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காப்பி பண்ணி திரும்பவும் எஸ்பிஓ டாஸ்க் பேஜில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனையும் ஒய்டி ஸ்டுடியோவில் நம்ம போட்ட வீடியோவிலேருந்து எடுத்துக்கலாம். கீழே லாஸ்ட்டில் நம்ம ஓனாக கொடுத்த அது வந்துட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 30 வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே காப்பி பண்ணி டாஸ்க் பேஜில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த மாதிரி தான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் வந்துட்டு எஸ்பிஓவில் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.